ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அம்மா உணவகம் தமிழக முதல்வர் விஜய் முக்கிய உத்தரவு. அம்மா உணவகம் செயல்படுவது பற்றியும், உணவுப் பொருட்கள் வழங்குவது பற்றியும், உணவுப் பொருட்களுடைய தரத்தை உயர்த்துவது பற்றியும், மறுசீரமைப்பு செய்வது பற்றிய அறிவிப்புகளையும் அது சார்ந்த உத்தரவுகளையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும், மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. சமீப காலங்களில் இந்த உணவகத்தில் வழங்கப்படும் உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமானதாக இல்லை என்று தமிழக முதலமைச்சர் விஜயிடம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் விஜய் உரிய அரசு துறை செயலாளர்களுடன் கலந்தாலோசித்து அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும், சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும், சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த மறுசீரமைப்பிற்கும் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் பொது நிதியில் இருந்து செலவினங்களை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கொண்டுவரப்பட்ட முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்று அம்மா உணவகம். கடந்த 2013ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்டது. இது அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் கூட இடம்பெறாத திட்டமாகும். வெறும் ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம் என மிக குறைந்த விலையில் உணவை வழங்கி நகர்ப்புற ஏழைகளுக்கும் பெருவுதவியாக இருந்தது. இத்திட்டம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் வகையில் இந்த குறைந்த விலையில் கிடைத்தது. அவற்றை தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டில் தற்போதைய பெருநகர சென்னை மூலமாக 383 அம்மா உணவகங்களும், மற்ற மாநகராட்சி, நகராட்சிகள் 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.